யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா உத்திஷ்ட கணபதி சித்தியாக்கம் யந்திரம் மந்திரமும் உண்டு. இது வந்து தீட்சை முறை தான். ஃபஸ்ட்டு ஐயனோட யந்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். உண்மையான ஒரு ரகசியமான யந்திரம்னா இப்படி தான் இருக்கும் உத்திஷ்ட கணபதி. ஏன்னா 32 கணபதியும் இந்த யந்திரத்துக்குள்ளே அடக்கும். இதுதான் உத்திஷ்ட கணபதியோட பாருங்கள், உத்திஷ்ட கணபதியோட உண்மையான ரகசியமான யந்திரம் இப்படி தான் வரும். இதை வந்து ஏன் பதிவில் கொடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவர் எப்படி சித்தி ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர் மருந்தில் வந்து ஒரு லிக்விட் ஒன்று கிடைக்கும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா அக்குருட்டோட விஷயத்தை வந்து இது பண்ணும். உத்திஷ்ட கணபதி வந்து தீட்சை ஆகிறது வந்து அப்படி தான். அது தண்ணியில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு சொட்டு ஊற்றி அவரை கூப்பிட்டா அவர் இறங்கி வருவார். ஏன்னா மூளைக்கும் கடவுள் அவர் தான். உடம்பை சுற்றி பத்துற ஒரு மெத்தட் அதுதான். அது தெரியாமல் வந்து உத்திஷ்ட கணபதி வந்து தீட்சை ஆகிடுவாரா சித்தி ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு யந்திரம் பார்த்துக்குவோங்க. யந்திரத்துக்கு இத்தனை அச்சரங்கள் இருக்கும். ஐயனை சுற்றி இத்தனை அச்சரங்கள் வரும். அத்தனை அச்சரத்துக்கும் அவ்வளோ ஒரு தேவதைகள்லாம் வந்து வசியத்தில் இருப்பாங்க கணபதியை சுற்றிக்கின்னு. அப்போ தான் கணபதி வந்து அருள் பெறுவார். அவர் கூட இருக்கிற தெய்வங்கள்லாம் வந்து சித்தி ஆவாங்க. அந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் உடம்பை சுற்றி பற்ற முடியும். மஞ்சள் புள்ளியாரை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் விநாயகரோட மந்திரத்தை சொல்லணும். அந்த உத்திஷ்ட கணபதிக்குன்னு ஒரு ஹைலைட்டான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. இப்போ யந்திரம் வந்து ரகசியமான யந்திரம் இருக்குது தெரியுங்களா, அதே மாதிரி உத்திஷ்ட கணபதிக்குன்னு காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த லிக்விடில் இத்தனை கணக்கில் ஒரு தண்ணியில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறமா உடம்பை சுற்றி ஆகிட்டதுக்கப்புறமா 3 மாதம் சொன்னால் தான் உத்திஷ்ட கணபதி உங்களுக்கு தீட்சையாக ஆவார், சித்தி ஆவார். அதை தெரிஞ்சுக்கோங்கன்றதுனால தான் இந்த பதிவு கொடுத்துருக்குறேன். இதில் விருப்பம் இருக்கிறவங்க இது வந்து பெரிய ப்ராசஸ். இது உத்திஷ்ட கணபதியோட தீட்சைன்றது பெரிய ஒரு கான்செப்ட். இது உடம்பை சுற்றி பற்றணும், தடையை உடைக்கணும். சில மருந்து மூலியம்லாம் இருக்குது. அது மலர் மருந்தில் கிடைக்கும். மலர் மருந்துனா உடம்புக்கு வந்து ரொம்ப வலு கொடுக்கும். பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்பை சுத்தப்படுத்துகிற ஒரு முறை. இது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு இந்த தீட்சையை கற்றுக்கோங்க. இந்த யந்திரம் மட்டும் உங்களுக்கு கொரியரில் அனுப்புவோம். லாஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சு உங்கள் பேர் கீழே எழுதி யார் வந்து கற்றுக்குறீங்களோ அவங்களோட பெயர் கீழே எழுதி தான் இந்த கொரியரில் இந்த யந்திரம் வரும். என்னோடய மாணவங்களுக்கெல்லாம் அப்படி தான் நான் தர்றது. இதில் விருப்பம் இருக்கிறவங்க கற்று பயன்படுங்க. இதுதான் உண்மையான உத்திஷ்ட கணபதியோட யந்திரம் மந்திரம். இதோட ரகசியமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. உங்களுக்கு பாடத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். கட்டணமும் அதிலே நான் உங்களுக்கு கூறுறேன். மிக்க நன்றி.